ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. கொஞ்சம் காத்திரு. யாரோ பாட்டியின் உதவியை தேவைப்படுகிறார்கள். போகலாம். என்ன அது? யாரோ அழுகிறார்கள். நாம் செல்ல வேண்டும். யாரோ பிரச்சனையில் இருக்கிறாங்க. நான் உதவ வேண்டும். அக்கா, என்ன நடந்தது? நாங்கள் இங்கே இருக்கிறோம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. அப்படியா நண்பர்களே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வீடு வேண்டும். சரி, எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனை இருக்கிறது. வாவ், ஒரு கிட்காட் வீடு அருமை. அது சாக்லேட் மற்றும் இனிப்புகளால் செய்யப்படும். வாவ், அதை பாருங்கள், எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள். தொடங்குவோம். இதோ கூரை. இப்போது சுவையான கிரீமை சேர்க்கும் நேரம். நன்றாக இருக்கிறது. இது பஸ்ஸை அல்லது பனியிலே போல் செயல்படுகிறது. இப்போது சில இனிப்பு நேரம். நான் அதை கிரீமில் வைக்க வேண்டும். வாவ், ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ் போடலாமா? மந்திரமாயிருக்கிறது. எவ்வளவு குளிராக இருக்கிறது பாருங்கள். வாவ், நல்ல வேலை. சரி, இது என் முறை. இது எதிர்கால வீட்டின் அடிப்படை. சுவையான கிரீமை சேர்ப்போம். மிக அழகாக உள்ளது. கிரீம் அதிகமாக இருந்தால் நல்லது. இந்த அழகான இளஞ்சிவப்பு வீட்டை போருங்கள். மேலும் கூரை. நிச்சயமாக இப்பொழுது சில கிரீமை எடுத்து கூரையில் ஏதாவது வரைவோம் மற்றும் அலங்கரிக்கிறேன். கண்டிப்பாக இங்கேயே. அழகானது. சமையல்காரரா? நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீர்களா? நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் எப்படி செய்வது என்று காட்டுகிறேன். அதிகமான பகுதிகளை வெட்டி விடுகிறேன். அது சரியானது. நமக்கு ஒரு நுழைவாயில் உள்ளது. வாவ், மேலும் விவரங்களை சேர்த்து கிரீமை சேர்க்கிறோம். எல்லாவற்றையும் சமமாக்கி சாக்லேட் கிரீமை சேர்க்கிறோம். அப்படியே. மீண்டும் எல்லாவற்றையும் சமமாக்குகிறேன். ஓ ஆம், இப்போது அதை அழகாக மாற்றுவோம். நான் சில இனிப்புகளை எடுக்கிறேன். ஆமாம், எல்லாவற்றையும் தட்டில் ஊற்றுகிறேன். நட்ஸ், கார்ன் டீப் நிச்சயமாக. வாவ், எவ்வளவு குளிர்ச்சியான விஷயங்கள். இது மிகவும் அழகான மற்றும் சுவையான வீடு ஆகும். எல்லாவற்றையும் அலங்கரிப்போம். வாவ், நான் நன்றாக செய்தேன் என்று நினைக்கிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் இந்த வீட்டிலிருந்து தொடங்குவேன். இதை எப்படி கடிக்கலாம்? ஓ, அது ஒரு அழகான வீடு. அதை விரைவில் முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. இன்னும் ஒரு வீடு இருக்கிறது. அதை முயற்சிப்போம். வாவ், இது அற்புதம். மற்றும் வெற்றியாளர் இதுவே. கூரை. இது என் முதல் வெற்றி. சரி நண்பர்களே, இந்த முறை எனக்கு பீட்சா வேண்டும். சரி நண்பர்களே, நாமெல்லாம் சேர்ந்து
மாவு தயாரிப்போம். எல்லாவற்றையும் நன்றாக கலக்குகிறோம். கொஞ்சம் கூடுதலா? இது வெறுமனே நகைச்சுவையாக இருக்கிறது. இங்கே பாருங்கள். மற்றும் இரகசிய பொருள், எனக்கு கருப்பு மாவு இருக்கும். எங்கள் பீட்சா அடிப்பு தயாராக உள்ளது. அற்புதம். சாஸ் பக்கம் செல்கிறோம். ஆம், சரியாக இருக்கிறது. அதை நமது பீட்சா அடிப்பகுதியில் சேர்க்கிறோம். எல்லாவற்றையும் சமமாக செய்கிறோம். ஆஹா, அருமையான மனம். இந்த சீஸை அரைக்கலாம். அதிகமாக இருந்தால் நல்லது. இப்போது சில கடல் உணவுகளுக்கான நேரம். இந்த சுவையான பொருள்களை நமது பீட்சாவிற்கு சேர்ப்போம். இது ஒரு உண்மையான சிறப்பாக இருக்கும். ஓ ஆம், ஓ அஃது நம்ப முடியாதது. சரி சரி, நான் இங்கே சில காதுகளை வைக்கிறேன் மற்றும் கேட்சப். அதை ஒரு கரண்டியால் சமமாக செய்கிறேன். இந்த அழகை பாருங்கள். வாவ், பொருட்கள் சிறப்பாக இருக்கின்றன. அதை ஓவனில் அனுப்புகிறேன். ஓ ஓ ஆ, இல்ல, உன் கைகளை இங்கிருந்து விலக்கு. நீ என் பீட்சாவை கெடுத்துட்டாய். அப்படியா? இப்போது எப்படி பிடிக்கிறது? ஆமாம், மோசமில்லை. கொடுமை. என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. ஆனால் சரி, நான் ஒரு இனிப்பு பீட்சா செய்வேன். நமது அடிப்பகுதியில் சாக்லேட்டை ஊற்றுகிறேன். அடுத்ததாக சில சுவையான சுவைகள் சேர்க்கிறேன். ஓ மார்ஷ்மெல்லோஸ். மற்றும் சாக்லேட் நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. ஓ, இந்த எரிவாயுவை வேலை செய்ய வேண்டும். ஸ்வீட்டி, நீ கவனமாக இருக்க வேண்டும். ஓ, இப்போது என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படாதே. வணக்கம் என் நண்பரே. இது ஒரு பர்னரை எப்படி பயன்படுத்துவது என்பதை காண்பிக்கிறது. கவலைப்படாதே குழந்தையே, நான் அனைவருக்கும் சமைக்க எப்படி என்று கற்பிக்கிறேன். இங்கிருந்து விலகிரு. ஓ, என் பீட்சாவும் தயார். இது அழகாக இல்லையா? எனக்கு இது பிடிக்கும். நாங்கள் தயார். வாவ், மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரு துண்டு சுவைத்து பார்ப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. வாவ், இது மிகவும் நல்லது. ருசியாக இருக்கிறது. இதுவை பற்றி என்ன? இது காலியா? இல்லை, நான் இதை முயற்சிக்க விரும்பவில்லை. ஓ ஆம், இது மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஒரு கடி எடுக்கலாம். வாவ், அற்புதம். இதுதான் வெற்றியாளர். ஓ ஆம், நான் தான் சிறந்தவன். இப்போது எனக்கு ஒரு சாண்ட்விச் வேண்டும். இது உடனே முடிஞ்சிடும். முதலில் நமது ரொட்டியை வறுக்க வேண்டும். கொஞ்சம் காத்திருப்போம். வாவ், இது முடிந்து விட்டது. ஒரு தக்காளி மற்றும் ஒரு வெள்ளரிக்காயை நறுக்குகிறேன். நம் சுவையான பொருட்களை டோஸ்டில் வைக்கிறேன். சில கெட்சப் சேர்க்கிறேன். அதை நமது இரண்டாவது டோஸ்ட் துண்டுடன் மூடுகிறேன். அது எனக்கு நகைச்சுவையா இருக்குது. நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஒரு கிண்ணத்துல சில சீஸ் துருவுகிறேன் மற்றும் ஒரு ரகசியமான பொருள்.
அனைத்தையும் நன்றாக கலக்குகிறேன். அந்த அழகான நிறங்களை பாருங்கள். இப்போது ஒரு இதய வடிவ மோல்ஸை எடுக்கிறேன். அதிகமான பகுதிகளை நீக்கி நமக்கு ஒரு இதயம் கிடைத்துவிட்டது. வண்ணமயமான சீஸ்களை உள்ளே வைக்கிறேன். இப்போது அதை சூடாக்க நேரம். வாவ், அழகாக மட்டுமல்ல, ருசியாகவும் இருக்கிறது. ஓஹோ, இது மிகவும் நல்லது. ஓ, அவை முடிந்து விட்டதா? ஓ இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் ஒரு சாண்ட்விச்சை தயாரிக்கிறேன். பீனட் பட்டர், வாழைப்பழம் மற்றும் ரொட்டி. மற்ற அனைத்தையும் சூடாக்க ஒரு இரும்பு. ஓ, என்ன வாசனை! ஓ இல்லை, சரி, நீ முயற்சி செய்தாய். நாங்கள் முடித்து விட்டோம். எவ்வளவு குளிராக இருக்கிறது. ஹூ, சரி, இத முயற்சி செய்து பார்ப்போம். ஐயோ, எனக்கு இது பிடிக்கல. அடுத்தது இந்த சாண்ட்விச்சை முயற்சிக்க விரும்புகிறேன். ஹூ, மோசமில்லை, மோசமில்லை, எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ், முதல் கடியை எடுத்தேன். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனால் யார் வெற்றியாளர்? இதுதான். ஓ, நான் என்னை பற்றி மிகவும் பெருமைப்படுகிறேன். கைஸ், இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். கீழே ஒரு கருத்தை விடுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பை.